செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நான் உருவாக்கினேன். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்த்தார், எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். அவருக்கு நாம் அனைவரும் வாழ்த்து சொல்லுவோம். தற்போதைய தகவல் பாமக செயல் தலைவராக தற்போதைய தகவல் பாமக செயல் தலைவராக தற்போதைய தகவல் பாமக செயல் தலைவராக நீங்க இந்த பதவி எப்படி கொண்டு போவீங்க? ஐயா என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி நான் செய்வேன். ஐயா சொல்ற கட்டளைகளை ஏற்று அது மாதிரி நான் நடத்துவேன். இந்த தர்மபுரி மண்ணில் ஐயா பிடிச்ச அந்த தர்மபுரி மண்ணில் சொல்லியிருக்கிறதால அந்த பதவி எனக்கு வந்திருக்கால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நன்றி, மகிழ்ச்சி. இந்த பதவி இங்க வழங்கப்படும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லை, கண்டிப்பா எதிர்பார்க்கல. நான் இது ஐயா திடீர்னு முடிவெடுத்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது தெரியாது. பாட்டாளி மக்கள் வளர்ச்சி சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்கு என்ன சிறப்போ அது நல்ல சிறப்பாக செய்வேன்றதை உங்களுக்கு எல்லாம் உறுதி கொடுக்குறேன். தனியார் பேட்டி ஐயா ராமதாஸின் கட்டளையை தான் நிறைவேற்றுவேன் என்று கட்சியினுடைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் காந்திமதி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எதிர்பாராமல் கிடைத்த பதவி, ஐயா சொல்வதை கேட்டு நடப்பேன், அவரது கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று காந்திமதி சொல்லியிருக்கிறார். காந்திமதியினுடைய நியமனம் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு பெண் தலைவர்கள் மத்தியிலே இன்னொரு பெண் தலைவர். அரசியல் தலைமையை பெண்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் எப்போதுமே என் கருத்து. அந்த வகையிலே வரவேற்பு தெரிவிக்க வேண்டியதுதான். ஆனால் காந்திமதி அவர்களுக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் நிறைய. ஐயாவின் கட்டளை என்றால், ஐயாவின் கட்டளையை பொறுத்தவரையிலே அன்புமணி அவர்கள் தன் பேச்சை கேட்காதவர், அவர் கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவர், அப்படித்தான் அவர் தொடர்ந்து கருத்து கூறுகிறார். எனவே அன்புமணி தலைமையிலே இன்றைக்கு இருக்கிற கட்சி கிட்டத்தட்ட ஒரு 90-95% நிர்வாகிகள், பழைய நிர்வாகிகள், அதுபோக தொண்டர்கள், இது தனி பலமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே தராசு பத்திரிகையிலே சமூக நீதி போராட்ட வரிசையிலே வன்னியர் இனம், அந்த இனம் சார்ந்த பல குழுக்கள், அந்த இனம் சார்ந்த பகுதிகள், இதை பற்றியெல்லாம் கட்டுரைகள் வெளியிட்டு வந்தோம். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கட்டுரை தொடர் எழுதியிருக்கிறார். அப்போது இந்த கெடிலம் ஆற்றுக்கு அக்கறை இக்கரை என்றுதான் அதை பிரித்து பார்ப்பார்கள். குறிப்பிட்ட இடங்கள் வளர்வதே அப்படித்தான், ஒரு ஆற்றங்கரையில் இருபுறங்களிலும். அதுல தருமபுரி என்பது டாக்டர் அவர்களுக்கு பிடித்தமான மண் என்று கூட காந்திமதி அவர்கள் அவர்களது பேட்டியிலே கூறினார்கள். அது என்னமோ உண்மைதான். கெடிலம் ஆறு ஓடுகிற பகுதி அது. இன்னும் சொல்ல போனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, இன்றைய தேதிக்கு தான் கிருஷ்ணகிரி மாவட்டம், புதிய மாவட்டம், எங்க காலத்திலே ஒரே மாவட்டம் தான். அதுல பாமகவின் ஓட்டு வங்கி மிக மிக அதிகம். அது அப்படியே சேலம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கூட்டணியை நாம் சேர்க்கும் போது பாமகவை ஏன் சேர்க்கிறோம் என்றால் அந்த ஓட்டு வங்கியை மனதில் வைத்துட்டார். ஆனால் அந்த ஓட்டு வங்கி இப்போது பிளவுபட்டிருக்கிறது. பிளவுபட்டிருக்கிற ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பதற்கு காந்திமதி அவர்களால் முடியாது. அனைவருமாக மனது வைத்தால் தான் அது முடியும். அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களும் மனது வைக்க வேண்டும், அன்புமணி அவர்களும் மனது வைக்க வேண்டும். ஆக இந்த தேர்தலுக்கு அந்த ஒற்றுமை சாத்தியப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு கூட்டணியிலே சேர வேண்டும். கூட்டணியில் சேராமல் பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற முடியாது. இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணியிலே ஒருவேளை சேர்த்துக் கொள்ளலாம். டாக்டர் அவர்கள் நேரடியாக திமுக கூட்டணியிலே பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அவரது சீனியாரிட்டிக்கு நல்லதல்ல என்று கூட அவர் நினைக்கலாம். அதற்கு காந்திமதி அவர்கள் பொருத்தமானவராக இருப்பார். அல்லது விஜய் அவர்களோடு ஒரு புதிய கூட்டணி அமைப்பதாக இருந்தாலும் டாக்டர் அவர்களாக சென்று அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட முடியாது. அவரது வயது, அதுபோக அவரது அனுபவம், இதெல்லாம் அதற்கு தடைக்கற்களாக இருக்கும். காந்திமதி அவர்களால் அது முடியும். இப்படி இதுல பல கணக்குகள் ஓடுவதாகத்தான் நான் உணர்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஏற்கனவே அன்புமணியை பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய நிலையில்
தற்பொழுது பாமகவின் செயல் தலைவராக தனது மகள் காந்திமதியை நியமித்திருக்கிறார் ராமதாஸ். ஒரு பெண் அரசியல் தலைமையை ஏற்று நடத்துவது ஏற்புடையதுதான் என்றாலும் அவருக்கு அரசியல் அனுபவம் இன்னும் தேவை என்பது போல நமது மூத்த பத்திரிகையாளர் கூறியிருந்தார். காந்திமதியிடம் இதுகுறித்து கேட்டபொழுது ஐயாவினுடைய கட்டளையை ஏற்று தான் நடப்பேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். காந்திமதி தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்று ராமதாஸ் கூறியதை பார்த்தோம். தற்பொழுது காந்திமதிக்கு செயல் தலைவர் பதவி அளித்திருக்கிறார் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். அவர் ஏத்துக்கல, அதனால ஏற்கனவே உங்க மேல தொடர்ந்து விமர்சனம் இருக்கிறது. குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் பதவியில கொண்டு வந்தாங்க, குடும்பத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததா ஒரு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் குடும்ப உறுப்பினர்களுக்கே பதவி கொடுத்திருக்கீங்க. மாற்றம் 2 சொன்னா, ஒன்று கட்சி, இன்னொன்று என்ன கவனிச்சுக்கிறது. அதுக்கு பொருத்தமானது ஸ்ரீகாந்தி. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் இதுவரை உங்கள் தரப்புல நீங்க அணுகியும் இதுவரை எதுக்கும் அதுக்கான எந்த பதிலும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அது எப்படி பாத்தீங்க? தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா கட்சின்னா நாங்கள் தான், அதனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு விரைவில் அதை பற்றிய அறிவிப்பு வெளிவரும். பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடறதுக்கு பாமக சின்னம் ஒதுக்கப்பட்டதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டதா? அதெல்லாம் கேலிக்குரிய ஒன்று. இதெல்லாம் தமாஷா சமாச்சாரங்கள்லாம் கேட்டுக்கிறீங்க. ஏதாவது உருப்படியாக கேளுங்க. நமது தொலைபேசி இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காந்திமதிக்கு செயல் தலைவர் பதவி அளித்திருக்கிறார் ராமதாஸ், உங்களுடைய கருத்து என்ன? தன்னால் வயது முதிர்வின் காரணமாக 30 வருடம் வயது குறைந்த அன்புமணியை எதிர்கொள்ள முடியாது. அரசியல் அரங்கத்தில் இன்னைக்கு இம்மிடியட் பெனிஃபிட் என்ன, நாளைக்கு யாரை நம்பி யாரோட ப்ராக்சிமிட்டியோட இருந்தா நாளைக்கு அரசியல் எம்எல்ஏ ஆக முடியும், யூனியன் சேர்மன் ஆக முடியும், கவுன்சிலர் ஆக முடியும், அதிகார பதவிக்கு வர முடியும் என்ற அடிப்படையில் பாமகவில் உள்ள 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மிக பெருமளவில் அன்புமணியை நோக்கிய நகர்ந்து விட்ட சூழ்நிலையில் வயது முதிர்வின் காரணமாக தனக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு தொடர்பு சரியாக இருக்காது. தன்னை நம்பி அவர்கள் நாளைக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று பயணிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய மகளை இன்று அவர் செயல் தலைவராக ஆக்கியிருப்பதன் மூலமாக திருமதி காந்திமதி அம்மையாரை நம்பி பயணித்தால் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவில் எம்எல்ஏ ஆகலாம், அதிகார பதவிக்கு வரலாம் என்ற நம்பிக்கையை இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல இது ரொம்ப முக்கியம் என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் காந்திமதி அவர்களை செயல் தலைவர் ஆக்கியிருக்கிறார். மகனுக்கு போட்டியாக மகளை செயல் தலைவர் ஆக்கியிருக்கிறார். அதே வேளையில் மகனை பொறுத்தவரையில் அவர் 2016ஆம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அவரே அன்புமணியை முன்னிறுத்தி பாமகவின் வன்னியர் வாக்குகளை அன்புமணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டவரும் டாக்டர் ராமதாஸ் தான். இப்பொழுது அவரால் அன்புமணி எதிர்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையிலும் யதார்த்த அரசியல் சூழ்நிலையில் மகளை அந்த இடத்திற்குள் செயல் தலைவராக வைத்துதான் எதிர்கொள்ள முடியும் என்று மகளை அவர் செயல் தலைவர் ஆக்கியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பாமகவில் உள்ள 2 கோஷ்டிகளுக்கு இடையில் வன்னிய சமூக இளைஞர்கள் மத்தியில் 10.5 தான் ராமதாஸை விடவும் அன்புமணி ராமதாஸை விடவும் பெரிதாக அவர்கள் கருதுகிறார்கள் என்று களத்தில் அந்த இளைஞர்களிடம் பேசும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. காரணம் 13% மக்கள் தொகை கொண்ட வன்னியர்கள் மத்தியில் தம் சமூகத்தால் மட்டுமே தமிழகத்தில் தனி ஒதுக்கீடு பெற முடியும், அதுவே வன்னியர்களின் தனிப்பெரும் பெருமை என்று அந்த சமூகத்தினர் அதனை பிரைடாக கருதுகிறார்கள். நிச்சயமாக அந்த சமூகத்தினர் நீங்கள் சொன்னது போல இட ஒதுக்கீட்டை முக்கியமாக நினைக்கின்றார்கள். இந்த செயல் தலைவர் மாற்றத்தை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நமது தொலைபேசி இணைப்பில் அன்புமணியின் ஆதரவாளர் திலகபாமா இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திலகபாமா. காந்திமதிக்கு செயல் தலைவர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் பாதுகாப்பாக காந்திமதி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஐயாவுக்கு நிச்சயமா மகன் பாதுகாப்பாக இருப்பாங்க, அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. செயல் தலைவருங்கிறது எல்லா சொன்னதுக்கும் சரின்னு சொல்லும்படியே ஒரு ஆள் வேணும்னு தேடுறாங்க. அதுக்கான இடத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்ய முடியாது. அவர் தன்னை மக்களுக்கான என்ன வேணும், என்ன தேவை, அடுத்து என்ன நகர்வுன்னு இன்றைய சூழல்ல எதிர்கொண்டு ஓடுற இடத்துல இருக்கிறார். இது கொஞ்சம் முன்னாடி அவர்கள் சொன்னார். வன்னிய சங்கத்தில் வன்னிய மக்களின் பெரும்பான்மையான எதிர்பார்ப்பு 10.5% அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புக்காக நாங்கள் உத்வேகத்தோட களத்தில் இருப்பதுன்னு. அது
ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்குமான இடப்பங்கீடாக மாற்றி தருவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மண் மக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடத்தோடு இப்ப பாத யாத்திரை நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல எங்களுக்கு இது பற்றியான எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாமக நீங்க ஆதரவாளர்னு சொல்றீங்க, நீங்க மக்கள் பணியில யார் நிக்கிறாங்களோ அவங்களோட ஆதரவாளரா திலகபாமா நிக்கிறோம். அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியோட முழுமையா பயணிக்கிறோம். இந்த ஐயா அறிவிப்புகள் அது ஒரு நாள் மாறும், இன்னொரு நாள் அடுத்தொன்றாக மாறும். ஐயாவை பாதுகாப்பதற்கு மகள் பொருத்தமான தேர்வு தான், அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. இந்த நியமனத்திற்கு பிறகு அன்புமணி அவர்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அடுத்தது சேலத்துல நடைபயணம் இருக்கு, அதுக்கடுத்து தருமபுரி நடைபயணம் இருக்குது. 100 நாள் பயணத்தை முடித்த பிறகு அதுக்கு அடுத்த பணிகளை தொடங்குறோம். அவ்வளவுதான். இது குறித்து அவருடைய கருத்து கட்சியோட இது குறித்து என்ன நாங்க கருத்து சொல்ல என்ன இருக்கு? ஐயா தன்னை சுத்தி ஒரு இயக்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு தேவையான நபர்களை கையில வச்சிருக்கிறாரு, அதுக்கான வேலைகளை பார்க்கிறாரு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது அடுத்த உட்கட்சி தேர்தல் வரைக்கும் இது நீடிக்கும். அதுக்கப்புறம் உட்கட்சி தேர்தலில் மீண்டும் தலைவராக ஒரு தேர்ந்தெடுக்கப்படலாம். இதெல்லாம் களம் மாறும். அதுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தல் தான் எங்க முன்னாடி இருக்கிற உச்சபட்ச ஒன்று. ஏன்னா இந்த அதிகாரம் தான் இந்த வன்னிய சமுதாயத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்ன தேவையோ அதை மீட்டெடுத்து தர்றதுக்கான களப்பணி. இப்ப ஒரு நபரோட அதிகார போட்டியில ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லை. அதுவும் எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு அதுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. இன்னைக்கு விமான நிலையத்துல கூட அதுதான் பதிலா சொல்லிட்டு போயிருக்கிறார். அது அவர் நோக்கம் இல்லை, அதிகாரத்துக்கு போட்டியிட்டு இருக்கிறது இல்ல. அதிகாரத்துக்கு எப்ப போட்டியிட போறோம்னா மக்கள் பணியில நாங்க வெற்றி கொள்ளணும். இன்னைக்கு எங்களுடைய நதிகள் என்னவா இருக்குது? இந்த மழை வேணும்னு கேட்கிறோம், மழை வந்து நெல் பை பூரா முளைச்சு போய் கிடக்குது. பதில் சொல்றதும் போட்டோஸ் இது ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருக்கிறார் உதயநிதி. இப்ப கூட கட்டுப்பாடு அறையில உட்கார்ந்து கொண்டு 4 கேமரா வச்சுட்டு இதுக்குள்ளதான் நாங்க மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கான தலைவர் இன்றைக்கு தேவைப்படுகிறார். அந்த தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்கள் இனம் கண்டு கொண்டு அவர் பின்னாடி ஒன்று சேர்ந்து இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக ஆக்கி இருக்கிறார்கள். அதனால இந்த நியமனங்கள் ஐயா வைப்பு இதெல்லாம் இது ஒண்ணும் செய்ய போறதில்லை. சின்ன துருமளவுல கூட எங்க மேல அது ஒட்ட போறதில்லை. நன்றிமா. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு கண்டிப்பாக மகள் வேணும், அவங்க பார்த்துக் கொள்ளட்டும். நல்ல விஷயம். சரிம்மா, நன்றிமா. கட்சியினுடைய செயல் தலைவராக ராமதாஸ் தனது மகள் ஸ்ரீகாந்தி என்கின்ற காந்திமதியை நியமித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.